ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு முழு இதயத்தோடும் ஒரு முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன். இது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கீழ்ப்படிந்தால், சேவித்தால், கற்பனைகளுக்கு செவி கொடுத்தால். 14ஆம் வசனம் சொல்லுகிறது: உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் நீ சேர்க்கும்படி ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன். இங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தை உன் தானியம், இரண்டாவது உன் திராட்சரசம், மூன்றாவது உன் எண்ணெய். இந்த மூன்றுமே மூன்று வித்தியாசமான சத்தியத்தை குறிக்கிறது, அடையாளங்களாக. உன் தானியம் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை ஆகாரம். வாழ, ஜீவிக்க, பலனடைய, உயிர்ப்பிக்கப்பட, காரியங்களை செய்ய ஒவ்வொரு நாளும் அது நமக்கு பலன் தருகிறது. அதாவது ஃபார் ஸ்ட்ரென்த். ஆதாரம் இல்லை என்றால் பலவீனப்படுகிறோம். ஆதாரம் என்று சொல்லுகிற வார்த்தை, தானியம் என்று சொல்லுகிற வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது, என்னை உற்சாகப்படுத்துகிறது, நான் போக வேண்டிய தூரத்திற்கு என்னை கொண்டு போகிறது. இட் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த், பலன் தருகிறது. தேவன் சொல்லுகிறார் பலன். அடுத்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது: உன்னுடைய திராட்சரசம். திராட்சரசம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது, சந்தோஷத்தை குறிக்கிறது, ஆரவாரத்தை குறிக்கிறது, கம்பீரத்தை குறிக்கிறது. தேவன் சொல்லுகிறார் உனக்கு மகிழ்ச்சியையும் உனக்கு கம்பீரத்தையும். மூன்றாவது அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை உன் எண்ணெய். எண்ணெய்